ஓம் ஹ்ரீம் பைரவி க்ளாம் ஹ்ரீம் ஸ்வாஹா ஓம் நமோ பகவதே ருத்ராய நமஹா. வணக்கம். இந்த 2026 மார்ச் ராசி பலத்துக்கு போறதுக்கு முன்னாடி நான் சில விஷயம் சொல்லணும். எப்படின்னா, நிறைய பேர் உண்மையான ஜோதிடர் யாரும் சார் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்பாங்க. எப்படின்னா, நீங்க ஒரு ஜாதகம் கொடுக்கும்போது அவர் உங்க லக்னம் என்னன்னுட்டு கண்டுபிடிச்சு உங்க பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் எல்லாமே அவர் சொல்லணும். எல்லாமே இல்லை, சில கொஞ்சம் ஒரு உங்க லைஃப்ல நடக்கிற இவெண்ட்ஸ் சொல்லி உங்க லக்னம் என்ன லக்னம் உங்களோடது அது கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். எப்படின்னா, நம்ம பர்த் டைம் எப்பவுமே சரியா இருக்காது. ரெண்டாவது நம்ம பாஸ்ட் சொல்றவருக்கு நம்ம ஃபியூச்சர் சொல்ற ஒரு அதிகமான சான்சஸ் இருக்கும். ஸோ அதை பத்தி நாமே அவர் கண்டுபிடிக்கலாம். ரெண்டாவது அவர் பூஜை பத்தி சொல்லும்போது, ரெமெடிஸ் பத்தி சொல்லும்போது புரஹத் பராசர ஓரா சாஸ்திரத்துல இருக்கிற அந்த ரெமெடிஸ் தான் சொல்லணும். எப்படின்னா, ஜபம், மந்திர ஜபம், தானங்களை பத்தி. ஸோ அது விட்டுட்டு ஜோதிடத்துல இல்லாத தோஷங்களை பத்தி, கால சர்ப்ப தோஷம், என்னென்ன தோஷங்கள் பத்தி சொல்லிட்டு இருப்பாங்க. நியூமராலஜி படி, டேரோட் கார்டு, இது எல்லாமே ஜோதிடம் கிடையாது. அதே மாதிரி காஸ்ட்லியான பூஜைகள் எல்லாம் நம்ம ஜோதிடத்துல இல்லை. இன்னொரு விஷயம் என்னன்னா, யாராலையும் நம்ம தலையெடுத்த மாற்ற முடியாது. ஸோ இப்போ நான் கோடீஸ்வரர் ஆகணும், நான் ஒரு பெரிய பொசிஷனுக்கு போகணும், இதெல்லாம் ஏதாவது பூஜை பண்ண நடக்குமான்னு கேட்பாங்க. அது அப்படியெல்லாம் நடக்காது. உங்க ஜாதகத்துல இருந்தா மட்டும் நடக்கும். அந்த டெஸ்டினியை நாம அக்செப்ட் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி நாம பண்றதுக்கு அவர் நம்ம தயார் பண்ணணும். யாரு? அஸ்ட்ராலஜர். ஸோ இந்த மாதிரி நீங்க உண்மையான ஜோதிடத்தை யார் இருக்காங்களோ அவர் கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி டெக்னிக்கலா ஒரு ஜாதகம் பார்க்கறதுக்கு, இப்போ ஒரு ஜாதகம் பார்க்கறதுன்னா ஒரு ஈஸி கிடையாது, ரொம்ப டைம் வேணும். ஸோ ராசியிலேருந்து, லக்னத்திலேருந்து, பாத லக்னத்திலேருந்து, ஸோ நிறைய தசைகள் இருக்கு. சில பேருக்கு விம்சோத்திரி தசை மட்டும்தான் தெரியும். ஆனா இங்க 48 தசை பீரியட்ஸ் இருக்கு. யோகினி தசை, சர தசை நிறைய இருக்கு. ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணி கைரேகையும் பார்த்து நாம ஒரு முடிவுக்கு வரலாம். ஸோ இந்த மாதிரி பார்க்கறதுக்கு நீங்க பைரவி ஆஸ்ட்ரோல நீங்க கன்சல்டேஷன் புக் பண்ணுங்க. கடக ராசி, கர்காடக ராசி 2026 மார்ச் இந்த மாதத்துல கர்காடக ராசியில பிறந்தவருக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கு, விசேஷங்கள் இருக்கு பார்க்கலாம். இங்க ஃபர்ஸ்ட் இந்த ராசியிலிருந்து 12வது வீட்டுல குரு கிரகம் இருக்கிறதுனால மோட்சஸ்தானம்னு சொல்லுவாங்க. இந்த மோட்சஸ்தானத்துல இருக்கும்போது நிறைய பேருக்கு புண்ணிய கஷேத்திரங்களுக்கு, ரொம்ப பவர்ஃபுல்லான பிளேசஸ்க்கு, டெம்பிள்ஸ்க்கு போற வாய்ப்பு அதிகமாக இருக்கும். வெளிநாட்டுக்கு சம்மந்தப்பட்ட ஜாப் தேடி இருந்தா ரொம்ப நல்லது. அவருக்கு கூட வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ இங்க கர்காடக ராசி பிறந்தவருக்கு 2வது வீட்டுல இருக்கிற கேத்து கிரகத்தினால எப்படின்னா அவ்வளவு லாபம் இருக்காது. நீங்க ஜாப்ல இருக்கலாம், பிசினஸ்ல இருக்கலாம், ஏதாவது பண்ணிட்டு இருக்கலாம். அங்க லாபம் அதிகமா இருக்காது. கடன் பிரச்சனை அதிகமா இருக்கும். மறுபடியும் கடன் பிரச்சனை நீங்க விழுற சான்சஸ் அதிகமாவே இருக்கு. ஜாகிரதை இருங்க. ஃபைனான்சியல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. கொஞ்சம் ஜாகிரதையாக வெயிட் பண்ணுங்க. கர்காடக ராசியில பிறந்தவருக்கு அஷ்டம பாவம் நம்ம பார்த்தா, அஷ்டம பாவத்துல ராகு கிரகங்கள் பார்த்தா உங்க மேரிட்டல் லைஃப்ல இஷ்யூஸ் கண்டிப்பா வரும். சின்ன சின்ன விஷயங்கள் பிரச்சனை வரலாம். பிரியிற சான்சஸ், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சான்சஸ் அதிகமா இருக்கு. ஜாகிரதையா இருங்க. கல்யாண யோகம் ரொம்ப லேட் ஆகும். ஆனாலும் கூட ரொம்ப சூட்டபிளான ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைக்கிற சான்சஸ் இந்த ராசியில பிறந்தவருக்கு இருக்கு. ஜாப் விஷயத்துல அவ்வளவு சக்சஸ் கிடையாது. இப்ப நீங்க இருக்கிற ஜாப் விட்டுட்டு வேற ஜாப் ட்ரை பண்றதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கலாம். அங்க சக்சஸ் ரொம்ப கம்மி. இன்டர்வியூ கொடுத்துருக்கலாம், அங்கே கூட ரெஸ்பான்ஸ் லேட்டா வர சான்ஸ் இருக்கு. சில பேர் வெளிநாட்டுக்கு போறதுக்காக அப்ளை பண்ணிட்டு இருப்பாங்க, அங்கேயே கூட லேட் ஆகலாம். இருக்கிற ஜாப்ல நீங்க ப்ரொமோஷனுக்கு ட்ரை பண்ணிருப்பீங்க. எதுக்குன்னா இந்த தசமாதிபதி அஷ்டம பாவத்துல இருக்கிறப்போ அவருக்கு இப்படிதான் நடக்கும். பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. காரியசித்தி ஜெபம் பண்ணுங்க. உங்க ஜென்ம கொள்ளி பாருங்க. அங்க தசா பீரியட்ல ஏதாவது நெகட்டிவ் பிளானட்ஸ் வந்திருக்க பாருங்க. அந்த கிரகத்துக்கு நீங்க மந்திர ஜெபம் பண்ணுங்க. நீங்களே பண்ணுங்க. ஜெபமாலை எடுத்துக்கிட்டு ரெகுலரா நீங்களே பண்ணுங்க. எல்லா மந்திரங்களுமே உங்களுக்கு யூடியூப்ல அவைலபிள் இருக்கு. அது பண்ணுங்க. அது நியூட்ரல் ஆயிடும். அந்த கிரகத்தோட நெகட்டிவ் எஃபெக்ட் நியூட்ரல் ஆயிடும். கண்டிப்பா சூட்டபிளான ஜாப் கிடைக்கும். ஆனா இந்த டைம் பீரியட்ல இந்த ரிசல்ட்டை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டி வாங்குறவருக்கு ரொம்ப நல்ல சான்ஸ் இருக்கு. ஸோ பூர்வீக சொத்து கிடைக்கிற சான்ஸ் கூட அதிகமாகவே இருக்கு. அதுக்கு சம்மந்தப்பட்ட ஏதாவது நீங்க உங்க மனசுல இருந்தா
கோர்ட்ல இருந்தா, செட்டில்மெண்ட்ல இருந்தா அது உங்களுக்கு கிடைக்கிற சான்சஸ் அதிகமாகவே இருக்கு இந்த கர்க்காடக ராசியில பிறந்தவருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, பார்ட்னர்ஷிப் பிசினஸ்ல நீங்க இருந்தாலும் கூட அங்கே கூட சில பிரச்சனைகள் வரலாம். ஆனா ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு, லேண்ட் வாங்குறதுக்கு, அக்ரிகல்ச்சர் லேண்ட் வாங்குறது ரொம்ப நல்ல டைம். வாங்குறது சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப நல்லது. கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ற யாராவது பண்ணிட்டு இருக்கீங்களோ அவர் எல்லாருக்குமே நல்லது. அதுக்கப்புறம் வந்து ஹெல்த் பிரச்சனை இருந்தா கண்டிப்பா அதுல நீங்க வெளியே வரலாம். கம்மி ஆகிற சான்ஸ் அதிகமாகவே இருக்கு. ஸோ இவ்வளவு விஷயங்கள் அந்த கர்க்க ராசியில பிறந்தவருக்கு இருக்கு. ஆனா இந்த மேஜர் இஷ்யூஸ் வந்து மேரிட்டல் லைஃப், ரிலேஷன்ஷிப்ல நீங்க யாராவது லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க கூட பிரச்சனை இருக்கு. அங்கே பிரேக்கப் சான்ஸ் அதிகமா இருக்கு. அப்படி இருந்தா நீங்க என்னன்னா, ஒரு லைஃப் பார்ட்னரை நீங்க சூஸ் பண்றதுக்காக நீங்க பார்ப்பீங்க, பேசுவீங்க. அது இல்ல, ஜாதகத்துல ஒரு பர்சனாலிட்டி எப்படி இருக்கு, எந்தெந்த டைம் பீரியட்ல அவர் என்னென்ன இஷ்யூஸ் இருக்கு பாருங்க. ஸோ சைக்கலாஜிக்கலா அவர் எப்படிப்பட்ட ஆள் அது எல்லாமே பாருங்க. ஸோ அது பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீங்க ஒத்துக்கணும். ஸோ சும்மா அதெல்லாம் தெரியாம நீங்க நான் விரும்புறேன், நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கேட்பீங்க. அது ரொம்ப கஷ்டம். ஒரு லைஃப் பார்ட்னரை நீங்க டெஸ்ட் பண்ணணும். அவரோட ஜாதகம் கூட பார்க்கணும். அவரோட பர்சனாலிட்டி நீங்க பார்க்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, நிறைய பேருக்கு வந்து திருமண வாழ்க்கையில பிரச்சனை நான் சொன்னேன் இந்த ராசியில பிறந்தவருக்கு. ஆனா எப்படி இந்த டைம் பீரியட்ல அப்போ நீங்க பேசி சரி பண்ணிக்கலாம். 100% நீங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. எப்படின்னா 100% வந்து எல்லாருமே பர்ஃபெக்டா இருக்க மாட்டாங்க. ஸோ நாங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அப்படி பண்ணாதான் அது வந்து நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ இவ்வளவு விஷயங்கள் கர்நாடக ராசி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்.